அலைக்கும். இன்னைக்கு நான் தேங்காய் இல்லாத போது திடீர்னுட்டு நம்ம ரெடி பண்ண வீட்டில் உள்ளது சமையக்கட்டில் உள்ளதை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய், புளி, தக்காளி, பூண்டு இதையெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சேன்னா சூப்பராக இருக்கும். செய்முறை விளக்கம் காட்டுறேன். காஞ்ச மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் இதில் போட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்க போகிறேன். நல்லா வதக்கினதும் ஆறியது நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் அரைச்சி தாளிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு காரமும் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 2 தக்காளி, ஒரு 4 விரல் உரிச்ச பூண்டு, கடலைப்பருப்பு, உளுந்து சட்னி. வாய்க்கு நல்லா கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்குது, வாய்க்கு நல்லாவே இல்லை, நல்லா திடீர்னு ஒரு சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாரா சமீரா விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக்சியில் நல்லா அடிச்சிட்டேன், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். உப்புலாம் போட்டனால டேஸ்ட் நல்லாயிருக்கு. அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய போட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுருக்கேன். சட்னி தாளிக்கிறாங்க. நம்ம இப்படியே வச்சோம்னாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் 2-3 பேர்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் 2 பேர் தான், அதனால் போதும். அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நீங்களும் ஒரு முறை அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் இல்லாத நேரம் உப்பும் காஞ்ச மிளகாயும் உங்கள் தேவைக்கேற்ப போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.